23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா விசிகே இல்லன்னா கம்யூனிஸ்ட் இல்லன்னா ஐஎம்எல் இல்லன்னா சென்னையிலே சொல்றேன், சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க சென்னையில. இது வரைக்கும் திமுக 62ல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல 14 தொகுதி தோத்துருக்காங்க. 14 தொகுதி. எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல் 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 தொகுதி தொற்று சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோடைய அருமை திமுகவுக்கு தெரியும். எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சுங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சுட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே நாங்க சொல்ல வருதுன்னா திமுக இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்க. அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். நாங்க என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிகே வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்ல நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே, நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் கூட்டணி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545.